அடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இல்லாமல் இருங்கடி. அநியாயம் பாடுபடுத்துகிறாளுங்க. திரும்ப லீவு விட்டாங்க, சனி ஞாயிறு லீவு. எல்லா நாளும் பள்ளிக்கூடம் வச்சாப்புல. வாங்க சர்மா மைண்ட் வைஸ் சேனல் சார்பா எல்லாரையும் வரவேற்கிறேன். லைக்கை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புதுசாக வர ஊரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனி காற்றுக்குள்ளே என்னென்னு தெரியல குடஞ்சிக்கிட்டே இருக்குங்க. காற்றுக்குள்ளே போய் அரிச்சா எப்படி சொரியறது? மூஞ்சில் அரிச்சா எப்படி சொரியலாம்? கையில் அரிச்சா எப்படி சொரியலாம்? காற்றுக்குள்ளே அரிச்சா என்ன பண்ணுறது? ஒரு கோழி ரெக்கையை வச்சு இப்படி சொரிஞ்சிட்டு கிடந்தே அதை எங்கள் ஆத்தா எடுத்துக்கிட்டு போட்டுருச்சு. யாரது வீட்டுக்கு முன்னாடி சவுண்டு தண்ணி சவுண்டு இருக்குது. ஹைப்புன்னு ஒன்று இருக்கும்தே, அதை அமைக்க விடுங்கப்பா. ஹைப்பு பட்டனையும் அமைக்க விடுங்க. அப்போத்தான் 10 பேத்துக்கு கூட 10 பேத்துக்கு என் சேனலை எடுத்து கொண்டு போய் யூடியூப்பு காட்டுமா. அதே அமைக்க விட்டுருங்கத்தா. நல்ல மனம் கொண்டவுக, வெள்ளை மனம் கொண்டவுக, இந்த மாதிரி நல்ல மனுஷியெல்லாம் அமைக்க விட்டுருவாங்க. மற்ற பேரெல்லாம் பார்த்துட்டு பேசுகிறாத்தா பிள்ளம்மா பேசுகிறா அப்படின்ட்டு போயிடுவாங்க. வாங்க இன்னைக்கு பார்த்தீங்களா தலைப்பு பார்த்தோம்னா வேகமாக குடுன்னு ஓடி வந்திருப்பீங்க. நான் எப்பவும் பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச மாட்டேன். நம்மளுக்கு எதுக்கு? அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒருத்த வாழ்க்கையிலையும் ஒரு மாதிரி இருக்கும். என்ன அதை ஒருத்த வாழ்க்கையை நம்ம எடுத்து பேசுறதுக்கு நம்மளுக்கா என்ன? யாருக்கு என்னென்ன வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு அமைச்சிருக்கோ அப்படி எப்படித்தான் வாழ்வோம். இருந்தாலும் நம்ம மனசில் நம்ம எண்ணத்துலேருந்து ஒன்று இருக்குல்ல. என்ன நம்ம நம்ம நடந்துக்கிற நடைமுறையில் ஒன்று இருக்குல்லத்த. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை எப்படியோ ஒரு குமரி விட்டச்சியாக இருக்கிறதுங்க, என்னத்தையோ ஒரு வழிதவறி போயிடுச்சுங்க அப்படின்ட்டா. அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது. அறியா பருவத்தில் தெரியாமல் தப்பு பண்ணிருச்சுன்னு மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு நடத்துகிறத நடத்தலாம். என்ன ஆனால் கல்யாணம்லாம் முடிஞ்சு பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று அதுகளை கரை சேர்க்குற காலகட்டத்துகளில் இது ஒரு பெரிய இதாக நினச்சிக்கிட்டு நாட்டில் ஊர் உலகத்தில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ யூடியூப்பை திறந்தாலும் சரி, நியூஸை திறந்தாலும் சரி, இந்த கதை தான் போய்கிட்டு இருக்கு. பார்த்துக்குங்க, இதுதான் ஹைலைட்டாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க 50 பேர். ஏன் இப்படி என்னத்துக்கு தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? இதில் வேற அரசு சரியில்லை, கவர்மெண்ட்டு சரியில்லை, அதே குற்ற நிகழ்ச்சி நடக்குது. இதுக்கெல்லாம அரசு என்ன செய்யும்? இதுக்கு போய் அரசு என்ன தவணும்? எந்த அதிகாரி வந்தாலும் எந்த இது நடந்தாலும் அவங்க சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும்லாம் கவர்மெண்ட்டை கட்டுப்படுத்தி விட்டுட்டு போகும். அப்படி அம்மா பேசுகிறது அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. தாடி அதனாலதான் எங்கள் மாற்றங்கள் என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்கோம். யார் தலைவராக, யார் இதாவாக, மாற்றி தலைவராக, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு என்ன ஒன்று ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, ஏக்கா என்னென்னத்தையே பேசுகிறீங்க, இதை மட்டும் பேசவே மாட்டேன்றீங்க, எதுக்கு அதிகமாக சப்போர்ட் வேறு பண்ணுறீங்க? சப்போர்ட் என்னத்தை சப்போர்ட்டு? நான் வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்கிறேன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு யூடியூப்பில் எடுத்து போகிறவே உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வு நடக்குதுன்ட்டு அவங்களுக்கு தானே தெரியும். இருந்தாலும் தப்புன்னு தானே சொல்லணும். அந்த பொம்பளை செஞ்சது தப்புத்தேன். அவன் அப்புறத்தையும் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு வெளியே வாடிதான் கத்துறாரு, பார்க்குறோம்ல. அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோனை ஆன் பண்ணி அது 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அதை எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு தர்றாரு. இன்றைக்கி இது அவர் செய்கிற தப்பு மறைக்கிறதுக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா, தப்பு நம்ம மேலே இருக்குண்டா, நம்ம அதில் ஒரு மன்னிப்பு கேட்டு கூட வெளியே வந்துடலாம். அது மனிதன். தப்பு பண்ணார் மனுஷன் கிடையாது. ஆனால் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு மற்றவங்க மேலே பழி தூக்கி போகிறது பெரிய குற்றம். அப்படி அவர் தப்பை மறைக்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னு இருக்கு. அப்படியா? அவரே தப்பு பண்ணுனாலும். ஆனால் ஒன்றுங்க, எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. பொம்பளை தப்பு பண்ணால் மட்டும் புரளியாக பேசி எவ்வளோ பெரிய குத்தம், அது பெரிய குத்தம் அப்படி சொல்கிறாங்கல்ல. ஆனால் ஆம்பளை தப்பு பண்ணால் மட்டும் ஒன்றுமே பேசுகிறாங்க. என்ன அது ஆம்பளாவே? அவன் ஆம்பளை, அவன் எப்படித்தான் இருப்பேன், பொம்பளை தான் ஒழுக்கம் செலுக்கமாக இருக்கணும் அப்படின்ட்டா. பொம்பளை ஒழுக்கம் செலுக்கமாக இருந்தால் ஆம்பளை தப்பு பண்ண முடியாதுன்னு அது சொல்ல வராங்களோ. என்னத்துக்கு தான் சொல்கிறாங்கன்னு இல்லை. பொம்பளையில் பேசுகிற மாதிரி ஆம்பளையில் பேச மாட்டாங்க. ஆம்பளை இதை ஒருத்த வச்சுருக்காங்க, அந்த அவளோட கொடுத்துறவுல இருக்காங்க அப்படின்னு தெரியட்டும், அப்படி பேசுவாங்களான்னு வைப்போம். பேச மாட்டாங்க. ஆணுக்கு பெண்ணு சமம்ன்றதில் அப்போ சும்மா அவருக்கு சும்மா சொல்லுவாங்க. ஆணுக்கு பெண்ணு சமம்ன்ட்டு சும்மா பேசுவார்த்தைக்கிட்டு சொல்லிக்கிட்டு பேட்டு சட்டையை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு திரிய வந்தேன் நம்ம பொம்பளைங்க. ஆனால் உண்மையிலே சமநிலை அடையலை. என்ன அடைய முடியாது. என்ன அவங்களுடைய உடல் அமைப்பும் அவங்களுடைய உருவ அமைப்பும் அவங்களுடைய குணநலமும் அவங்களுடைய நடவடிக்கையிலும் வேறு.
நம்மளுடைய உடல் அமைப்பும் நம்மளுடைய குணநலங்களும் நம்மளுடைய நடவடிக்கையில் வேறு என்ன. அப்புறம் எப்படி சமமாக முடியும்? சமம்லாம் கிடையாது. இது சட்டையை கலட்டி போட்டு அவர் வாட்டுக்கு நடு ரோட்டில் நடந்து போகலாம். ஆம்பளை ஒரு கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு ஆறும் ஆபாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க மாட்டோம். அஜிச்சோ என்னப்பா இப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மறப்போம். நம்மளுக்கு நல்லா சேலை கட்டி சட்டை கட்டி நல்லா ஜம்முன்னு வகையில் லேசாக ஒரு ஓரமாக மாறாப்பு விலகி இருந்தால் அதை விடுத்து பெரிய கவர்ச்சி காட்டுறா அப்படின்னு பார்ப்பாங்க. உலகம்டா உலகம், அப்படி ஒரு உலகம். நான் சொல்கிறது கரெக்டத்தே. அப்போ பேச்சுக்கு நம்ம மனசை ஆறுதல் படுத்துக்கிறதுக்காகத்தே ஆடும் போட்டும் ஜமம் மட்டும் சொல்லிக்கிட்டு கிடக்கும். என்ன அப்படிலாம் இருக்கக்கூடாது. எத்தனை ஆம்பளையில் கடந்து போனாலும் அந்த ஆம்பளைகிட்ட என்ன இருக்கோ அதே தான் மற்ற ஆம்பளைகிட்ட. அந்த ஆம்பளை என்ன சந்தோஷம் தரானோ அதே அந்த ஒருச்சியம் புருஷனாக இருந்தாலும் நம்ம புருஷன் நம்மளுக்கு ஆகப்பட்டதுக்கு நம்மளுக்கு தாலி கட்டுறதுக்கு கடவுளாக நம்மளுக்கு அமைக்கப்பட்ட புருஷன் வாழணும். சோசியல் மீடியாக்களில் அதிகமான பேர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறவங்க மாறிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, அதனால தான் அவங்க வசதியாக இருக்காங்களோ, இதனால தான் அவங்க வசதியாக இருக்காங்களோன்ட்டு பல எண்ணங்களை எண்ணி அதில் போய் விழுந்துடாதியத்தே. அதெல்லாம் மரியாதையை குறைக்கும். ரொம்ப ரொம்ப மரியாதையை குறைச்சி போடும். நம்ம கணவர் தான் என்றைக்கு நாளாக அப்படித்தான் நினைப்பேன். நம்ம புருஷன் நல்லா இருக்கக்கண்டு அப்படி நினைக்கிறோமா, நல்லா இல்லைன்னா வேறு மாதிரி என்ன உண்டாகுமான்ட்டு தெரியலத்தே. என்ன அவங்க இடத்துல இருந்து பார்த்தாத்தான் தெரியும். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கும் பேசக்கூடாது. பொம்பளைய குணங்கள் மாறுறதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு தெரியலை. அந்த அவர் கோபத்தில் பொண்டாட்டி ஏதோ பண்ணிவிட்டேன்னு சொல்லி அழுகையில் மனசு நம்மளுக்கு வேதனை ஆகுதுல. அந்த பிள்ளையப்பா எனக்கு பயமாக இருக்குப்பான்னு அந்த பிள்ளை வேறு அழுகு. எனக்குலாம் உண்மையிலேயே அழுகு வந்துருச்சுட்டே. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஐயோ அந்த பிள்ளை அழுகுது, அந்த பிள்ளை என்ன பண்ணிவிடுறோம், நாங்கள் ரெண்டு பேரும் தற்கொலை ஒன்றிக்கிற போகிறோம், அந்த பிள்ளை என்ன பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது, இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு அது என்ன செய்யும் பாவம். மண்ணில் அது பூமியில் பிறந்ததுக்கா, அதாவது அந்த பாவத்தை தான் நினச்சி பார்க்கணும். நம்மளோட நம்ம பிள்ளை பிறந்திருக்கே, அந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும், நம்ம இப்படி போய்கிட்டு இருக்குமேண்டு ஒவ்வொரு தாய் குளங்களும் நினைக்கணும். என்ன கழுத ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமா ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த கழுதிக்காக குடும்பத்துகளை இழந்து போகலாமப்பா. அப்படி போகக்கூடாது. மீடியாக்களில் பார்க்குறது பூரா ஒரு வீடியோவை எடுத்து பேசுகிறது, வீடியோவை காட்டுறது பூரா மற்றவங்க வழி தவறி போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் அதை போடுறாங்க. அதை பார்த்துப்புட்டு எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. நம்மளும் அப்படி இருந்தா என்ன அப்படின்ட்டு எண்ணம் கொண்டு வாழக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. அது தவறு. நம்ம குடும்பத்தில் நம்ம புருஷன் நம்ம பிள்ளை நம்ம குட்டின்னு வாழ்கிறப்பத்தே இந்த பூமியில் மரியாதை மான மரியாதையோடு வாழ்கிறோம். மான மரியாதை இழந்து வச்சுன்னா அப்புறம் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன செய்ய, காசு இருந்து என்ன செய்ய, பணம் இருந்து என்ன செய்ய, மான மரியாதை இழந்து வச்சுன்னா இந்த பூமியில் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த 5 நிமிஷத்தில் இந்த அசிங்கப்படுத்தி விட்டாச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் தப்பு தானே. அன்னைக்கு மன்னிப்பு கேட்டு இன்றைக்கி ஒழுக்கமாக இருந்திருந்தேன்னா எதுக்கு அதை இன்றைக்கி போட போகிறாரு சொல்லு. அன்றைக்கி 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த விடியாது. அன்றைக்கி மன்னிப்பு கேட்டேன், இன்றைக்கி நீங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா அவர் போட்டு விடுவா போகிறாரா? இன்றைக்கி பாருங்கள், அவங்க 2 பேர்த்துக்கு எந்த ஒரு குற்றமும் கிடையாது, எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி குத்தி கிழிச்ச அந்த மனுஷனுக்கு தான் தண்டனை. என்ன தப்பை தட்டி கட்ட மனுஷனுக்கு தான் தண்டனை. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, ஒருத்தர் புருஷன் சரியில்லை, நம்ம வாழ்க்கையில் இப்படி அமைஞ்சு வச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்க நம்ம சட்ட பிரகாரம் என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு மறுகல்யாணம் முடிச்சுக்கலாம். வேணாம்னு இல்லைன்னு சொல்லக்கூடாது. கஷ்டப்படுத்துகிறவனுடையே தான் வாழணுன்ற கட்டாட்சியமும் கிடையாது. ஆனால் அதையும் ஒரு வழிமுறைகள் இருக்குல்ல. அதுக்கு அந்தந்த வழிமுறைகளில் போனால் எத்தனையோ பேர் பொண்டாட்டியை சரியில்லாமல் புரிஞ்சுமாரு ஆம்பளைய வெளியே வந்திருக்காங்க, ஆம்பளைய சரியில்லாமல் பொம்பளையை வெளியே வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிடுச்சுட்டா நல்ல மனுஷங்களாக இருந்தாண்டா கட்டிக்கிறலாம்ல. அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர வேறு இந்த மாதிரி இல்லீகலாக இருக்கிறது அவங்க அந்த இருக்கிறவங்களோட போகிறது கிடையாது. பல குடும்பங்கள் அதனால் பாதிக்கப்படுது, பல குடும்பம் அதனால் அசிங்கப்படுது, பல பேர் இதில் கஷ்டமாக மன அழுத்தப்படுறாங்க. பிள்ளையிலேருந்து அது கட்டிக்கிட்ட குடும்பம் வரைக்கும் அவங்க பெற்றவங்க பிறந்தவங்க எல்லாருக்கும் சங்கட்டம் தானே. அதனால் நான் சொல்கிறேன், எப்பவும் நான் பொதுப்படியாக நான் அதை பேசவே மாட்டேன். இப்படி விஷயங்களை பேசுனா நல்லா நிறைய வியூவர்ஸ் போகும், நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய இருக்கும். ஆனால் பணம் சம்பாதிக்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. இந்த மாதிரி இதுகளை பேசுறது நம்மளுக்கு எதுக்கு? ஒருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வாழ்க்கையை எடுத்து நம்மளுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா? நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக மற்றவங்களை பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி நினச்சிக்கிட்டேன் நான் அந்த பற்றியே பேசவே மாட்டேன். பார்த்துக்கேன். சில பேர் சொல்லியிருந்தாங்க,
அந்த மாதிரி ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசுவீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன பெரிய சப்போர்ட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சப்போர்ட்டு? அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்றதே ஏன் என்னமா இருக்கும். என்ன சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டின்னு இருக்கிறவங்க அப்படியே புருஷனை மறந்து போக முடியாதுல்லங்க. தாய் தகப்பனை கூட மறந்து வாழ்ந்துடும். புருஷனோட நம்ம வாழ்கிற வாழ்க்கையை மறக்கவே முடியாது என்றைக்கா இருந்தாலும். என்ன நான் சொல்கிறது, அதுக்குத்தான் சொல்ல வந்தேனே தவிர மற்றபடி குற்றம் தப்பு கிடையாது, தப்பு இல்லை, அவங்க பண்ணுறது ரைட்டு அப்படின்னு சொல்ல வரேன். தப்புத்தே அப்படி செய்யாதே. இருக்கிற தாய் குழந்தை என்னத்தையோ நம்ம வாட்டுக்கு உழைச்சோம், சாப்பிட்டோம், கஞ்சியை குடிச்ச எத்தனையோ பேர் புருஷனை இழந்துட்டு தன்னந்தனியாக ஒத்தையாக நின்று பிள்ளைகளுக்காக வாழ்ந்து காப்பாற்றினவங்க எத்தனை தாய் குழம்பும் இருக்குது நல்ல ஒரு முறையில் இருந்து. அந்த மாதிரிலாம் வாழ்கிறவங்க இருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்தை அப்படி போய்கிட்டு இருக்கு. இல்லை அப்போ சொல்லுவாங்க, அப்போலாம் வெளியில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தெரியாமல் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. காட்டுத்தையா பரவி ஒரு ஊராக பேசி வந்துடும். நம்ம ஒருத்தலாக கூடி பேசிடுவாங்க, அப்படி நடந்துச்சா இப்படி நடந்துச்சான்ட்டு. அப்போத்தான் ரொம்ப பிரபலமாக பேசிக்கிட்டு இருந்தா. இப்போ ஒருத்தர் புருஷனை வச்சுக்கிறது, ஒருத்தர் ஓடுறது இப்போத்தான் சாதாரணமாக போச்சு. அப்போ பெரிய விஷயமா நினைக்கப்பட்டுச்சு. ஏன்டா எப்போயோ ஒன்று தான் எங்கனையோ ஒன்று நடக்குது, அது பெருசாக பேசப்படும். ஊரெங்கு உலகம் எங்கும் அப்போ சொல்கிறாங்க ஒரு சில பேர். அந்த காலகட்டத்துகளில் நியூஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால் தெரியாமல் இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது. அதனால் குடும்பம் குட்டிண்டு நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக என்ன லாப நஷ்டம் இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்காக, அது பெற்ற பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மதங்கி கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை கொண்டு போங்க. அப்படி வாழ்கிறது ரொம்ப விட்டு கொடுத்து வாழ்க்கையை கொண்டு போனாலும் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்டா. சட்டப்பிரகாரம் இது பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்த மறுமணம் செஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. இந்த மாதிரி இல்லீகலாக போய் மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்காதீங்க. நீங்கள் என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறாது இந்த உலகம். இந்த உலகமே உலகம் அறிய இந்த குடும்ப விஷயம் இப்படி பரவுது. சோசியல் மீடியாவில் வீடியோ பதிவு பண்ணுறவங்களும் சரி, அல்லது சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி, அல்லது வெளி உலகத்தில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே ஒழுக்கம் என்பது வேணும்த்தேன். நம்ம நாடு ஒழுக்கத்தில் தான் பேர் போனது, மற்ற நாடு மாதிரி கிடையாது. இஷ்டத்துக்கு துணி உடுத்தலாம், இஷ்டத்துக்கு புருஷனை மாற்றலாம், இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்றது இல்லாமல் ஒரு நல்ல கட்டுப்பாடில் இருக்கிற நாடுனா அது நம்ம நாடு தான், நம்ம நாட்டு மக்கள் தான். நம்ம நாட்டு மக்களுடைய பண்பாடையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றி முடியுமா மாதிரி வாழ்க்கையை நடத்துங்கத்தே. அப்போ நீ நல்லவடு சொல்ல வர. அம்மா நெசமாவே நான் நல்லவா. ஆமாம், என் ஜீமானோட நல்லபடியாக குடும்பத்தை நடத்துகிறேன். நான் மட்டும் இல்லை, குடும்ப குட்டிகளை நல்லா நடத்துகிற எல்லாருமே நல்லவுதாத்தே. லைக்கு போடுங்கத்தே, ஹைப்பை அமுக்குங்கப்பா, எல்லாத்தையும் அமுக்கி விட்ருங்க. முனியம்மா பேச்சை கேட்டுட்டு எதையும் அமுக்க மறந்துடாதீங்க. முனியம்மா பேச்சில் மெய் மறந்துடாதீங்க. மறந்துடாமல் கரெக்டாக அமுக்கிருங்க. எல்லாத்தையும் அமுத்திட்டீங்களா? நல்ல மனுஷக்கா, ரொம்ப நன்றி அமுக்கினவங்களுக்கு.